ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் மசாலா வந்துட்டு சின்ன வெங்காயம், ஒரு 5 தக்காளி எடுத்து நல்லா வதக்கிட்டு, அதில் மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், மீன் குழம்புக்கு மசாலான்னு தனியாக இருக்கும்ல கடையில், அந்த மிளகாத்தூள் போட்டு நான் எப்போயுமே மீன் குழம்பு வச்சா இந்த 2 மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். வேறு எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். இதுவே எனக்கு நல்லா தான் வரும். அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி திரும்பவும் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் நான் சிம்லேயே வச்சுருந்தேன். அடுத்து நான் வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா மசாலா தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அரைச்சி வச்சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அடுத்து கடாயில் பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலும் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா, அரைச்சி விட்ட மசாலாவை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு சுண்ட விடுங்க. சுண்ட விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு கொதிச்சதுக்கப்புறம் நான் புளித்தண்ணி ஊற்றிக்கிட்டேன். புளித்தண்ணி ஊற்றதுக்கப்புறம் அதுவும் நல்லா கொதித்து வரணுங்கிறதுக்காக நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, எண்ணெய் பிரிஞ்சு வரதுலேருந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம அடுத்து மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னும் ஒரு மீன் போட்டிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. திரும்பவும் எடுத்து ஒரு மீன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். கிளறி விட்டுட்டு பார்த்திங்கன்னா, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா, எனக்கு குழம்பு நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி எடுத்து லைட்டாக பொடி பொடியாக கட் பண்ணி அது மேலே தூவிட்டு நம்ம அடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடலாம். சாப்பாடு கொஞ்சமாக போட்டு ஒரு மீன் எடுத்து கொஞ்சமாக குழம்பு ஊற்றி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா வந்திருக்கு. எனக்கு டேஸ்ட் நல்லா ஓகே. உங்களுக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.